உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் ஜாமீன் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது நீதிமன்றங்கள் பொதுவாக ஊப்பா சட்டத்தின் கீழ் கைதானவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதை மறுத்து வருகின்றன. இது தொடர்பாக ஒரு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் ஊப்பா சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் சிறையில் இருந்தார். அவர் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை நாடிய போதுதான் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. நீதிபதிகள் நாகரத்னா, உஜ்ஜல் பூயான் ஆகியோர் அமர்வுதான் இந்த முக்கிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதாவது ஊப்பா சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்பதற்காக அவருக்கு ஜாமீன் மறுக்க கூடாது. ஜாமீன் என்பது அனைவருக்குமான உரிமை. தண்டனை சிறை தண்டனை என்பது விதிவிலக்கு என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற உத்தரவைத்தான் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதனை கீழ் நீதிமன்றங்களும் விசாரணை நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கிய தீர்ப்பில் ஆலோசனை வழங்கி இருக்கிறது. மிக முக்கியம் வழக்குகளில், அதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகளின் அடிப்படையில் வழக்குகளின் தன்மையை பொறுத்து மட்டுமே ஜாமீன் நிராகரிக்க வேண்டும், மற்ற வழக்குகளில் ஜாமீன் நிராகரிக்க கூடாது என்று உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று உமர் காலித் வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய மற்றொரு அமர்வு ஜாமீன் நிராகரித்தது. அது தொடர்பாக கருத்து தெரிவித்த இந்த நீதிமன்றம் சில சட்ட வழிமுறைகளையும் முந்தைய தீர்ப்புகளையும் இந்த உமர் காலித் வழக்கில் பின்பற்றப்படவில்லை என்ற அச்சத்தையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. ஊப்பா வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற முக்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கிறது. தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.